பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா மீதான வாக்கெடுப்பு தோல்வியடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், நீங்க தொடரலாம். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா 33% இடஒதுக்கீடு மசோதா என்பதும், அதே போல தொகுதி மறுவரையறை செய்யக்கூடிய அந்த விஷயமாகட்டும், யூனியன் பிரதேசங்களுக்கான தொகுதி மறுவரையறை, இந்த மூன்றையும் சேர்த்து சட்ட திருத்தம் 131 கொண்டு வருவதற்கான திட்டம் என்பது மத்திய அரசு கொண்டு வந்து அதற்கான மசோதாக்கள் என்பது நேற்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்டு விவாதம் என்பது பல மணி நேரம், நேற்று இரவு 1:20 வரை, நேற்று இரவு வரை இந்த விவாதம் என்பது நடைபெற்றது. பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினார்கள். பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். சற்று நேரத்துக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தார். தற்பொழுது அந்த அத்தனை விவாதங்களும் பதிவாகி இருக்கிறது. ஆனால் மசோதா என்னவானது என்றால், மசோதா தோல்வி அடைந்திருக்கின்றது. மசோதா நிறைவேற 2/3 பங்கான 326 தேவைப்படக்கூடிய சூழலில் அந்த எண்ணிக்கை என்பது கிடைக்கவில்லை. எனவே மசோதா தோல்வி அடைந்திருக்கின்றது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது இனி எப்படி வழங்கப்படும் என்பதில் ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. ஆனாலும் கூட கடந்த 2023 ஆண்டே பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதற்கு நேற்று இரவுதான் குடியரசுத் தலைவர் ஏற்கனவே அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுமதிக்கு அரசிதழில் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. எனவே புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாவா அல்லது அந்த மசோதாவா என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். ஆனால் தொகுதி மறுவரையறை என்பது இப்பொழுதைக்கு மேற்கொள்ளப்படாது என்பதுதான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஆர்டிகல் 82 திருத்தம் கொண்டு வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற மத்திய பாஜக அரசின் இந்த முயற்சி என்பது தோல்வி அடைந்திருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் ஒருமித்த குரலில் இருந்தார்கள் என்பதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியாகட்டும், திமுகவாகட்டும், பஞ்சாபை முன்னாள் ஆட்சி செய்த சிரோன்மணி அகாலிதளமாகட்டும், உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனாவாகட்டும், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியாகட்டும், இடதுசாரிகளாகட்டும், இப்படி அனைத்து கட்சிகளுமே எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். மிகவும் சர்ப்ரைஸாக ஆம் ஆத்மி பார்ட்டியும் இந்தியா கூட்டணிக்குள் இணைந்து அவர்கள் இந்த விவகாரத்தில் சேர்ந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை முக்கியமான விஷயங்களில் தலையிட மாட்டார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் ஆம் ஆத்மி கட்சியும் எதிர்கட்சிகளுடன் ஒன்றாக இணைந்திருந்தார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதுதான் மிக முக்கியமாக இருந்தது. ஏனென்றால் தற்பொழுது அங்கு மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் போய்கொண்டிருப்பதால் ராகுல் காந்தி அங்கு பிரச்சாரத்துக்கு சென்ற பொழுது மம்தா பானர்ஜி விமர்சித்து பேசியிருந்தார். எனவே மம்தா பானர்ஜி இந்த விவகாரத்தில் எப்படியான நிலைப்பாடை எடுப்பார் என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருந்த நிலையில் அவரும் எதிர்க்கட்சிகளுடன் இணைந்திருந்தார். இப்படி அனைவருமே ஒன்றிணைந்ததனால் தற்பொழுது மசோதா என்பது தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்ப்பாக 211 வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. 324 தேவைப்படக்கூடிய சூழலில் ஆதரவாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாஜக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு 278 இடங்கள் ஆதரவு மட்டும்தான் கிடைத்திருந்தது. ஆனால் தேவைப்படக்கூடியது 360 என்பதனால் அந்த எண்ணிக்கை மிக மிக அதிகம். 1-2 என்றாலும் கூட எப்படியாவது சரி செய்திருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 70க்கும் மேல் என்றும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும், பாஜகவிற்கும் தெரியும் தோல்வி அடையும் என்று. ஏனென்றால் ராகுல் காந்தி இன்றைய தினம் பேசும் பொழுது இந்த மசோதா இன்றைய தினம் இதே இடத்தில் தோற்கடிக்கப்படும் என்ற ஒரு சவாலை அவர் விட்டிருந்தார். ஆனாலும் கூட நாட்டில் பதற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மோடி அவர்கள் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார் என்ற விமர்சனத்தை ஒரு பக்கம் வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காட்டமான நிறைய விஷயங்களை கூறியிருந்தார். குறிப்பாக வட இந்தியா, தென்னிந்தியா என்ற பிரிவினை என்பது அதிகமாக கேட்க தொடங்கி இருக்கிறது. இது எனக்கு கடுமையான ஒரு வேதனையை கொடுக்கின்றது. மத்திய அரசை பொறுத்தவரை வட இந்தியா, தென்னிந்தியா என்ற எந்த பிரிவினையும் கிடையாது. வடகிழக்கு, தென்கிழக்கு என்ற எந்த பிரிவினையும் கிடையாது. அனைவரும்